நீங்க மேல பார்க்குற ட்வின் சிஸ்டர்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் தான் கீழ உள்ள ட்வின் சிஸ்டர்ஸ் பிறக்குறாங்க. ஆனா அவங்களோட மெமரீஸ்லாம் அப்படியே அவங்க ஞாபகம் இருந்திருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா, மேல இருக்க ட்வின் சிஸ்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் அண்ட் ஜாக்லின் அப்படின்ற இந்த ட்வின் சிஸ்டர்ஸ் ஒரு 11 வயசா இருக்கும் வந்து துரதிர்ஷ்டவசமா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன முடிவு பண்றாங்கன்னா, நமக்கு ஒரு பசங்க வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க குழந்தை பெத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமே வந்து கூட பார்த்தீங்கன்னா, 2 ட்வின் சிஸ்டர்ஸ் தான் பிறக்குறாங்க. ஃபர்ஸ்ட்டுமே 2 ட்வின் சிஸ்டர்ஸ் தான் பிறக்குறாங்க. 2வதுமே 2 ட்வின் சிஸ்டர்ஸ் தான் பிறக்குறாங்க. 2மே ட்வின்ஸ் தங்கச்சிங்க. அக்கா தங்கச்சிங்க தான் பிறக்குறாங்க. 2வது பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேர் வைக்கிறாங்க. ஜில்லியன் அண்ட் ஜெனிஃபர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு 2, 3 வயசா இருக்கிறப்ப, இவங்களுக்கு முன்னாடி பிறந்த சிஸ்டர்ஸோட ரூம் என்ன? அவங்களோட டாய்ஸ் என்ன? இது என்னோட பொம்மை, இது உங்களோட பொம்மை அப்படின்னு அடிச்சுப்பாங்களாம். இவங்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த 2 ட்வின் சிஸ்டர்ஸுமே சின்ன வயசுல அடிச்சுக்கிட்ட மாரியே இவங்க வந்து அடிச்சுப்பாங்களாம். அதாவது சின்ன பசங்க அடிச்சுப்பாங்களாம் அதே மாரி. இவங்க கொஞ்சம் வளர வளர ஒரு 4, 5 வயசு ஆகுறப்ப என்னன்னா, இன்னைக்கு அவங்களோட பர்த்டே. ஆக்சுவலா அந்த 11 வயசு இருக்கிறப்ப இறந்துட்டாங்க. இவங்களுக்கு இப்ப 5 வயசு. சோ வந்து பாத்தீங்கன்னா, அந்த சிஸ்டர்ஸோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ 16 வயசு அவங்களுக்கு. சோ வந்து இந்த ட்வின் சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்களாம், இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்ப ஆக்சுவலா அவங்களுக்கு 16 வயசு. சோ வந்து இவங்களோட மெமரீஸ் அப்படியே இவங்க ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட மெமரீஸ் அப்படியே இவங்களுக்கு இருந்திருக்கு. இவங்களோட ஆக்ஷன்ஸுமே அப்படியே இவங்களுக்கு இருந்திருக்கு. ஆனா இன்னுமுமே சைக்காலஜிஸ்ட்லாம் வந்து எப்படி இந்த மெமரி ட்ரான்ஸ்ஃபர்லாம் வந்தது? இது ஏதாவது பேரனாமல் ஆக்டிவிட்டியா? இல்ல ஏதாவது இதுக்கு பின்னாடி சைக்காலஜிக்கல் இருக்கா? அப்படின்னு இன்னுமுமே எல்லாம் குறிப்பிட்டு இருக்காங்க.